இங்க 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் தன்னுடைய வீட்டை மணலின் மீது கட்டுறாரு. இன்னொருத்தர் தன்னுடைய வீட்டை கண்மலையின் மீது கட்டுறாரு. இப்போ 2 பேருக்குமே ஒரே மாதிரியான பிரச்சனைகள் வருது. காத்து பலமா வீசுது, மழை ஜோன்னு பெய்யுது, புயல் வேகமா அடிக்குது. 2 வீட்டுக்கும் இப்போ பிரச்சனை வருது. அப்போதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒருத்தரை பார்த்து நீ புத்தியுள்ளவன், மற்றொருவரை பார்த்து நீ புத்தி இல்லாதவன் என்று சொல்றாரு. நாம் சற்று தியானிக்கலாம். 2 பேருமே ஒரே மாதிரி தான் ஆலயத்துக்கு போறாங்க. 2 பேருமே ஒரே மாதிரி தான் ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. 2 பேருமே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை தங்களுடைய காதுகளிலே வாங்கி கொண்டு வராங்க. ஆனால் இதில் புத்தியுள்ளவன் மட்டும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு படி மேலே சென்று அவைகளின் படி நடக்கிறான். புத்தி இல்லாதவன் அவைகளின் படி நடக்கலை. இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. 2 பேருக்குமே வியாதிகள் வரும், 2 பேருக்குமே பிரச்சனைகள் வரும், 2 பேருக்குமே கண்ணீர் இருக்கும், 2 பேருக்குமே போராட்டம் இருக்கும். ஆனால் புத்தியுள்ளவன் அதிலிருந்து மேற்கொண்டு வந்துடுவான். புத்தி இல்லாதவன் அதிலே மூழ்கி போயிடுவான். இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ புத்தி உள்ளவன்பா, நீ புத்தி இல்லாதவன் என்று. நாம் சற்று தியானிக்கணும். நாமும் நம்முடைய ஆவிக்குரிய வீட்டை மண்ணு மீது கட்டி மூழ்கி போறோமா, இல்லை கண்மலையின் மீது கட்டி நிலைத்து நிற்கிறோமா என்று. ஆமேன்.